ஏய் பா எப்படி பார்க்குறான் பாரு. ஏய் ஜாவராண்டா வந்துட்டா வாத்தியா ஸ்ப்ரிங். ஆமா சுத்துறதா அது. இது வேணா பரவாயில்ல, இது எவ்வளவோ பரவாயில்ல. சேஃப்டி எடுத்துட்டு படாசுக்கு ஊந்துற போகுது. ஒன்றும் ஆகலையா? மக்கள்ஸ் பட்டாசை ஏற்றி கொண்டு இங்கே பாருங்க, பட்டாசு மேலே இருக்குது. கிளம்பியாச்சு. வேறு வழி தெரிலாதா அப்படிங்கிற மாதிரி. ஆம்னி இருந்தால் பிரச்சனை இல்லை. 800 போச்சு. மேலேயே போட்டேன். சரி வாங்க போகலாம். வாங்க பட்டாசு வெடிச்சிடலாமா மக்களே? அப்பா இன்னும் இந்த கணக்குது. உள்ள என்னென்னதான் வெடி இருக்குதுன்னே தெரியல மக்கள்ஸ். கொளுத்தலாம் தகிட மக்களே. இந்த பேக்கெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அவன் வந்து கண்டிப்பாக இதில் கிழிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டேன். அவங்க கௌதம் கிராக்கர்ஸ் இருக்காங்கல்லங்க, அவங்களுடைய லோகோ போட்ட அட்டையிலேயே, ஒரிஜினல் அட்டையிலேயே போட்டு மாஸ் பண்ணி விட்டாரு. தி நெக்ஸ்ட் டே மக்கள்ஸ் கொட்டியாச்சுங்க. மொத்தத்தையும் எம்டி பண்ணியாச்சு. அப்பா இங்கே பாருங்க, தன்னை வெடிக்க உடனே எல்லாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வெடிச்சிடும் மக்கள்ஸ். வேறு வழி இல்லை. உங்கள் எல்லாத்தோடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன் மக்கள்ஸ். நான் வெடிச்சு காட்டுறேன். எத்தனை வெடிச்சு காட்டுறேன். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம கடை பார்த்தீங்கன்னா 35 to 40 வருஷமா நம்ம கடை இருக்கு. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப விலை கம்மியில் இருக்கிற ப்ராடக்ட்டு இதெல்லாம் வாங்கி சேல் பண்ணுறதில்ல. என்ன ரீசன்னா அதெல்லாம் வந்து சரியான முறையில் வெடிக்காது. இப்போ பிஜிலின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் கிடைக்கிறதெல்லாம் 80 உள்ள பீஸ் உள்ள பிஜிலி தான் இருக்கு. நாங்கள் 100னா 100 உள்ள பிஜிலி தான் வாங்கி சேல் பண்ணுறது. இப்போ அந்த 100 பீஸ் உள்ள பிஜிலியில் ஒரு 95 to 100 பட்டாசு இருக்குதுன்னா ஒரு 96 97 பட்டாசுலாம் வெடிக்கும். ஒரு 3 தான் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு வரும். மற்றபடி ஒரு 96 பீஸ் உள்ள பட்டாசு அப்படியே வெடிக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கு. வெளியில் வாங்குற கம்பி மத்தாப்பு கொஞ்ச நேரம் அப்புறம் எரியாமல் நின்று போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம போய் பருத்துற மாதிரி இருக்கு. பார்க்குறவங்களுக்கு ஏதோ காற்றுல அணைஞ்சிருச்சு மறுபடியும் பருத்துறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து குவாலிட்டி இல்லாதனால தான் அது இடையில வந்து கட்டாயி நிற்கிறதுக்கு காரணம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கம்பி மத்தாப்புலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா எண்டு வரைக்கும் எரியும். நல்லா அந்த ஸ்பார்க் ஆகிறதே நல்லா ஒரு ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பார்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்கேன் மக்களே. நம்ம பார்க்க போகிற இந்த கன்னிவாடி கௌதம் ஏஜென்சியை பற்றி நான் எதுவுமே சொல்லலைங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லியிருந்தார். நான் அப்படியே இதுக்கு உள்ளே போட்டுவிட்டேன். அவர் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இட்ஸ் ஓகே மக்கள்ஸ். நான் ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன் மக்கள், சரிங்களா? எல்லா வழியுமே நல்லா வெடிச்சுது. அதை பற்றி அவர் என்கிட்ட சொல்ல சொன்னதை நான் அப்படியே போட்டேன் மக்கள், சரிங்களா? ஓகே ரைட், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மக்கள்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், பட்டாசினுடைய விலைப்பட்டியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா மக்களே? அடுத்த கட்டமாக எல்லா பட்டாசையும் தூக்கிட்டு காட்டுக்கால வந்துட்டோமுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக வெடிங்க. சேஃப்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? வாங்க வா. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்மோக் வருமல்ல, ஸ்மோக்கை பற்ற வச்சு பகல்லே பார்க்குறேன். ஆனால் பகலில் தான் ஸ்மோக் நல்லா இருக்கும். ஓகேவா? தீபாவளி மேலே விட்டுற போது சூப்பர் மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இதுக்கு மேலே கிரேஸ் இருந்துச்சு.
மேஜிக் ஸ்வாடு, அதாவது கையில் பிடிச்சி இப்படி வானத்தை பார்த்து வச்சோம் அப்படின்னா பறக்கிறது. செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எவன்டா ஏதோ ஒரு படத்தில் பாட்டில் வரும்னு நினைக்கிறது, தமிழ் பாட்டில். அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, வாங்க வெடிச்சிடலாம். வெடிச்சிடலாமா? மேஜிக் ஸ்வாடு. ஏய் பா கேமரா மேன் வர வந்துறீங்க, நீ தண்ணி எடு. டேய் மக்களே, அடுத்த கட்டமா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா பீகாக் பற்ற வைக்கிறோம். மக்கள் அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம வைக்க போற அப்படி தார். சரிங்களா, THR தார் தானே, அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து ஃபவுண்டைன் தான் மக்கள். சரிங்களா, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்குது, சரிதா? தார். சரிங்களா, வச்சிருவோமா? மக்கள் காற்றுல வைக்க முடியல, அது எரியுது. அது எரியுதுலேயே வச்சுக்கலாம். இது ரெண்டு பேர் ஆரம்பிச்சு தான் இருக்குது. இதனால என் கப்பலை பிடிச்சி கண்ணு காற்றுல பற்ற வைக்கிறதா ரொம்ப சிரமமாக இருக்குது. மேலே வருது அவுட்டு. ஒன்றுதானா? அப்படி பத்து வச்சுக்கோ. நீ வாங்குறதுக்குள்ளே கெட்டு போச்சு. மக்களே, அடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து இதே வந்து எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்குது. சரிங்களா, இந்த பட்டாசுங்க அந்த மேலே மூடி மாதிரி ஓட்டுருந்ததில்ல, அதுதான் இது. வல்லவி வெளியே எடுத்துருமா, அப்படியே வச்சுருமா? ஓகே, எதுக்கு இதில் வச்சுருமா? எஸ், இதுக்காச்சும் யூஸ் ஆகும். நீ பத்தாச்சு போன எங்களுக்கு கொடுத்து நீ வந்து நில்ல இந்த டைம். ரொம்ப பெரிய வடியா இருந்தால் தூரத்தில் நில்ல. போப்பா போப்பா, அங்கே வா, அங்கே வா. அம்மா இங்கே அங்கே இல்லைம்மா. வாவ், ஆடா தவனே, எப்படி இருந்துச்சு மேலே அடிச்சது? நல்லா இருந்துல்ல? செமையா இருந்துச்சா? மேல எங்க போய் வெடிச்சது? பெருசு வச்சிடலாமா? மக்கள்ஸ், எனக்கு அதை வச்சு இதை வைக்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க. 120 ஷாட்டு வச்சிருமா மக்கள்ஸ்? 120 வெடி மேலே பட்டு பட்டுன்னு வெட்டிக்கு வச்சிருமா? வைக்கலாமா தவனே? ஆமாம், அவன் தூங்குற மாதிரி வச்சா தான் பார்ப்பேன் பாவா, அதனால நான் என்ஜாயாக இருக்கேன் அவனுக்கு. சரி படிமா, நீ மத்தியானத்தில் வைக்க முடியாதுமா, நைட்டு வைக்கணும். பிடிமா அதை டக் லைஃபு. ஏமா இதை கொண்டு மத்தியானம் கொண்டு வைப்பியாமாம்மா, வெடிக்கு உண்டான மரியாதையே எடுத்தியாம்மா. ஏய் AK-47. ஏ தவனே, எப்படி இருக்குது? மக்கள், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்கள். சாட்டி வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெட்டி வாங்கி வந்துடணும். தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெட்டியா? ஆமாம், இந்த படம் வேண்டாப்பா சாமி, வேற லெவல் இருக்குது. ஆமாம், செவ மக்கள். எப்படி இருக்குது கடைசியா? ஆமா, இங்கே சுத்தி சுத்தி வருது. மக்களே, அடுத்து பாருங்க, அதுப்பா 30 ஷாட் இருக்குது வருப்பா.
இப்போ அதே மாதிரி 30 ஷாட் ஒன்று இருக்குது, 120 ஷாட் 30 ஷாட் இருக்குது. இப்போ வந்து உலகத்தின்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு ஆர்வத்தில் வச்சுருக்கிறேன் மக்கள். இந்த நல்ல ஹைட் போய் வெடிக்கும் தெரியுமா, இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வச்சிருவோமா, இது எவ்வளோ ஹைட் போய் வெட்டிக்கும் பாருங்க. இது வைக்கலாமா, மேலே போய் வெட்டிக்கும். சரி செம்மங்க, hang on Mars. மக்கள்ஸ், இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கௌதம் ஏஜென்சி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் கன்னிவாடியில் இவங்களுடைய கடை இருக்குதுங்க. இவங்க கடைக்கு நீங்கள் நேரடியாக விசிட் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம், அல்லது ஸ்டார்டிங்லேயே ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல எல்லாமே இவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலியமாகவும் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம், வித்தவுட் கொரியர் சார்ஜஸ். சரிங்களா, கொரியருக்கு இவங்க வந்து அமௌண்ட் வாங்குறது கிடையாது. நீங்கள் இந்தியா முழுமைக்கு எங்க இருந்தாலுமே உங்கள் வீடு தேடி பட்டாசு வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வித்தவுட் கொரியர் சார்ஜஸ், கொரியருக்கு சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. சரிங்களா, ஓகே. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. The next day. மக்கள்ஸ், இன்னைக்கு டே 2ங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வாங்க அங்கிட்டு போய் சந்திக்கிறேன். நேற்று வெடிக்க முடியல, கொஞ்சம் தான் வெடித்தோம். இன்னைக்கு தான் நிறையா வெடிக்க போகிறோம். வாங்க வெடிக்கலாம். அப்பா மக்கள்ஸ், இங்கே வாருங்க மக்கள்ஸ். நேற்றுலாம் கொஞ்சம் தான் வெடித்தோம், இன்னைக்கு தான் நிறைய வெடிக்க போகிறோம். எப்பா ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம், அணுகுண்டுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. நேற்று எல்லா கலர் வெடி தான் வெடித்தான். இவர் ஏலியன்லேருந்து எல்லாமே இருக்குது மக்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏலியன் அப்பா, சரக்கு வெடி வெடிக்கல, இன்னைக்கு வெடிச்சிடலாம். சரக்கு அடிச்சிடுவோம். வெடிக்கிட்டா? 2 அணுகுண்டு. தள்ளி வந்துட்டா வாத்தியா பாருங்க மக்கள், அணுகுள்ள வரைக்கும் ரொம்ப சேஃப்டியா வெடிங்க. மண்டு மேல வந்தது இதுலயே பாத்துருக்குது. சூப்பர் மக்கள்ஸ், அடிகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக இந்த சிங்க வெடி கையில பிடிக்கிறது வச்சிடலாமா? ஓகே, இந்த ஓப்பன் பண்ணு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்லா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணு. வெடிக்கலாம் இரு. ஆமா அவ்வளவுதான். போக இந்த தவணை நீங்க வச்சிட போறேமோ. இன்னொன்று வேற எதாவது எடுத்தா வேற கலர் வருமா? வேற கலர் எடு மக்கள். கலரா வருதுங்க, குழந்தைங்களுக்கானது. விளையாடு மக்கள்ஸ். இன்னைக்கு நான் வைக்க போற நைட் கலர்ல ஃபர்ஸ்ட் வந்து காருங்க. சரிங்களா, கார்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பிக்கலாமா? நவனே ஆரம்பிக்கலாமா மக்கள்? இங்க பாருங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க மக்கள். காரு மாதிரிலாம் இருக்குதுங்க. வச்சலாமலையா? வா. ஐயோ போது. எல்லாமே இதுதான், பொறி தான். அல்லவே ஓபன் பண்ணலாம். ஒன்னடு ஏலியன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏலியன்லாம் விடுறாங்க பட்டாசு. எல்லாமே ஃபவுண்டைன் தான் மக்கள். பல்லவே ஒன்றும் இல்லை, இதை இப்படி வச்சு வெடிக்க வேண்டியதான். வச்சுட்டேன். சரியா, இதை வச்சு வெடிச்சுன்னு வேலை முடியும். ஓகே சூப்பர். சாஞ்சிருச்சா? ஆடோடா சாச்சு விட்டியா பல்லவி? நல்லா வைக்காம விட்டாச்சு. இதுதான் ஏலியன் பட்டாசு. செம மக்கள், செமையா இருக்குது. ஏலியன் தாயா. அடுத்தது பியர். வாங்க சரக்கு அடிக்கலாம். இங்க பாருங்க பீர் வெடி வச்சிருமா. இது எப்படி வைக்கணும் அப்படின்னா மொத்தம் வந்து 3 இருக்குதுங்க. ஓகேங்களா, 1 2 3 பீர் வெடி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டின் ஓப்பன் பண்ணணும் பீர் குடிக்கிறதுக்கு. சாரி, இதில் வந்து பீர் வெடிக்கிறதுக்கு. சும்மா நீக்கிறதாங்க டின்னெல்லாம், சும்மா டின்னு கான்செப்ட் டின்னு மாதிரி ஓப்பன் பண்ணலாத செம்மல்ல. ஓகே, இதாக பாருங்க உள்ளாதான் பட்டாசு.
வச்சலாமா பல்லவி? நீ தான் வைக்கிற. நானா? ஓகே, அடுத்ததாக பல்லவி பீர் வெடி வைக்கிறாங்க மக்கள். ஏ செமையா இருக்குது. இது ரொம்ப நேரம் வருதுங்க. எவ்வளோ நேரம் வருதுப்பா, பரவாயில்ல மக்களே. அடுத்து பாருங்கள், இதுக்கு பேர் என்னது? சரி, இங்கே இருக்குதா? ஃபைன் கலர். ஓ 5 கலரா? ஒன்று ஒரு கலர் வருமா? வச்சுட்டு பார்த்தலாமா? வாங்க வச்சுருவோம். அவ்வளோதான். கலர் கலராக சூப்பராக வருதுங்க. லயா, அடுத்தது சகாரா பூம் வச்சிடலாமா? ஓகே மக்கள், அடுத்து சகாரா பூம். வந்துரு நவனு நாளைக்கு போ. எவ்வளோ நேரம் வருது? வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? மக்கள், அடுத்தது என்னது? மொஜிட்டோ சரக்கு வெடி. வயிற்று விட்டார் பலர். மக்கள்ஸ், அடுத்து பாருங்க மக்கள்ஸ், மேஜிக் பஸ்ன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு என்னது அன்லிமிட்டடு கிராக்கிங் ஃபன் இதை போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணு, என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். கையில் பிடிக்கிறது. ஓ, கையிலே பிடிச்சிக்கலாமா? இல்லை கையில் பிடிக்கக்கூடாது. ஐயோ, பேச்சை கேட்டாவில் டு நாட் கோல்ட் இன் ஹேண்டு. பாப்பா மக்களே, இது கையில் பிடிக்கக்கூடாது, வச்சு விட்டு வந்துடணும். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட்ஸ் கிராக்கிங் சவுண்டோட வெடிக்கிறது. பாருங்க மக்கள்ஸ், தெரியுதா எப்படி இருக்குது? இப்படியெல்லாம் பட்டாசுங்க. ஐயா, இந்த பொன்னான மாலையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படி வச்சுட்ருமா? செமையா இருக்குதுங்க. இங்கே பாருங்க மக்களே. சரி வாங்க, அப்படியே இது மேலே வச்சிருவோம். அடுத்து பாருங்கள், ஜாலி பாம்பின்னு பாபி அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெயிட்டுங்குது. கிட்டத்தட்ட இது 1/2 கிலோ வர மாட்டிருக்குதுங்க. எனக்கு ஏன் இவ்வளோ வெயிட்னே தெரில. சரி வாங்க பார்த்துடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருமா? இன்னும் உள்ள பேன. அட ஆமாம், இது சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு இருந்துச்சு. லயா கொடுத்துரு, வச்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. ஹாப்பியா? பேனாலாம் இருக்குதுங்க. பரவாயில்ல, படிக்கிற குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்க, பேனாலாம் வருதுங்க பட்டாசுல. மக்கள், பேனா பட்டாசு நான் வச்ச வருதுக்கு. சூப்பர், அழகாக வருதுங்க பாருங்க. பேனா பட்டாசு கலர் கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. இது மேலே போய் ஃபங்க்ஷனாக வரதான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன் தான் மக்கள். வச்சுட்டேன். வெடிச்சிட்டு போகுது. தலைகளை வச்சுட்டு இருக்குது. ஆமா, தலைகளை வச்சுட்டேன். இங்க பாருங்க மக்கள்ஸ், இப்படி வைக்கணும். நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த பக்கம் அந்த கவர் இருக்க முடியும் மக்கள்ஸ். சரி, கவரில் தான் வைக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுட்டேன். இந்த கவர் அமுங்கிற மாதிரி இருந்துச்சா, சரி இந்த பக்கம் தான் போகணும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இது வழியா வருதுங்க. அடாடாடா, பட்டாசே திருப்பி வச்சுட்டேன்ப்பா. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கிறதாங்க. பாருங்க, மண்ணு போருங்க இப்படி இருக்கு. இங்கே வாருமா, இங்கே வாரு, கீழே வாரு எப்படின்னு. மக்கள்ஸ், எக்ஸ்போசரை குறைச்சி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வார இதடா பாரு, எப்படி பாருங்க, இடமே வருதா? இந்த மருந்து பாரு எப்படி இருக்குது பாருங்க. பாரு, ஐயோ, கட்ட வச்சுட்டேன். இப்போ கட்ட வச்சுட்டேன் மக்களே.
மக்களே அடுத்த கட்டமாக போயிடலாங்க. கலர் வெடி மேலே வெடிக்கிறதுக்கெல்லாம் போகலாம். அவெஞ்சர்லாம் இருக்குது, இங்கே பாருங்க மார்வல்லாம் இருக்குது, வேறு லெவலு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த புஷ்வான டைப் இருக்குது இல்லைங்க, ஒன்று கூட இந்த புஷ்வான மாதிரி வச்சா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது புஷ்வானம், புஷ்வானமே தான். இப்படி ஓப்பன் பண்ணிடுவோம். பெரிய புஷ்வானம்ப்பா, நிறைய இருக்குது. எறும்பு புஷ்வானம், ஆண்டி புஷ்வானம். ஓப்பன் பண்ணு, இப்படி எடுத்துக்கலாம். நிறைய இருக்குது, 10 புஷ்வான் இருக்கும் போலங்க ஒரு பெட்டியில். இங்கே பாருங்க மக்கள், ஃப்ரீ கிஃப்டா? என்னது? லெட்டு தானா? லெட்டு தான், முகுந்துக்காச்சு. முகுந்துக்கு அதை வச்சிருவோம். அம்மாடி வேற லெவல். 3 கலர் இருக்குது ஐயா. பச்சை வெப்பமா, பச்சை மார்வல். கரெக்டு தான். மேலே போயிடுச்சு, கீழே வெடிச்சிருச்சா? சூப்பர். இல்லை கரெக்டாக வச்சிருக்கிறோம். ஐயோ ஓடு. செம்ம. ஓகே மக்களே, அடுத்து வந்து சங்கு சக்கரம்லாம் கொண்டு வீட்டில் வண்டி வச்சுக்கலாமுங்க. நிறைய சங்கு சக்கரம் இருக்குது, அதெல்லாம் ஜாலியாக கொண்டு வீட்டில் வண்டி வச்சிடலாம். இந்த பாருங்க, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? அதுபடி இது வந்து மேலே போய் வெடிக்கிறது இல்லைங்க, இது வந்து கையிலேயே பிடிச்சி வெடிக்கிறது. சரிங்களா, பாருங்க ஒரு கேப் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருக்குது வரேன். 5 6 இதுலேயும் பேனா இருக்குதுப்பா, எல்லாத்துலேயும் ஒரு பேனா இருக்குது. செம்ம. நான் வச்சுக்கிறேன் பேனாவை. சூப்பர். வரலையா? கையில் பிடிச்சி வெடிக்கலாமா? எல்லாத்துக்கும் ஒரு லெட்டு. ஏப்பா ஸ்லாக் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஒன்றும் இல்லை, வா பிடிலையா, வா படி. ஏ சூப்பர். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இன்னும் 5 பிடிக்கும் பாரு. வரையும் மக்கள் 5 பிடிக்கும் பாருங்க. 5 பிடிச்சிருச்சு தெரியுதா? சுத்துது சுத்துது, ரவுண்டா சுத்துது. தவணே எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அங்கே வா, எல்லாம் ஒன்றா நினைக்கலாம். வா. ஏய் சூப்பர். பாரு மக்கள் 5 எப்படி சுத்துது? ஸ்ப்ரிங்கு சுத்திக்கிட்டே வருது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? கைதட்டு சாமி. இங்க பாருங்க மக்கள், அதுவும் சுத்திக்கிட்டே இருக்குது பாருங்க. தவணு சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சொல்லி சாமி, நல்லா இருக்குதா? மக்களே அடுத்து பாருங்கள். என்னது அது? எடுங்க. பிளிங் பிளிங் வெடிக்கிறதா? தள்ளிக்கிறதுக்கு பார்த்தாயா? எங்க வா, மேலதாப்பா போகுது. போகுது, இன்னும் போகுது. செமையா இருக்குது, செமையா இருக்குதுல்ல சங்கு. என்ன சாமி இது? எடுத்தாச்சு மக்கள். அடுத்து பாருங்க காளான் வெடி. இந்த இடத்துல வைக்கணும், ஃபயர் ஹேர் அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு பேர் என்னது, சாட்டை மத்தாப்பு இருக்கிற அதில் தான் வைக்க முடியும். வாங்க வச்சிடலாம். காளான் வச்சாச்சுங்க. இங்கே வருதா? செமையா வரும் பாருங்க. பானை வைக்கலாம். மக்கள் காளான் வெடி பார்த்துருப்பீங்க, ஃபவுண்டைன் அழகாச்சுங்களா? அதே மாதிரி இந்த பாட்டு இருக்கல, இதுவும் சூப்பராக இருக்கும். 1 2 3 3 இருந்து மருந்து வெளியே வந்து அழகா வருங்க. இது போன வருஷம் நான் வச்சேன், இந்த டைம் வைக்கிறது ரொம்ப ஆர்வத்தோட. வாங்க வச்சிடலாம். போகாது, ஜாலி இருக்குல்ல. இங்கே வா, இங்கே வந்துடு, எங்கிட்ட வந்துடு.
எப்பா என்னால் முடியலைங்க மக்கள். அடுத்து ராவணன் வைக்கல வாங்க. படம் டொய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நேர லெவல் இருக்குதா? செமையாக இருக்கும் மக்கள். வச்சோம்னா இதிலிருந்து பயங்கரமாக ஃபவுண்டன் ஆகும். நல்லாயிருக்கும். ஒரு பயங்காட்டிட்டார் ராவணன். செமையா இருக்குது மக்களே. அதுக்கடுத்து கோல்டு பர்க். எப்பா மீனுங்க டிஃப்ரெண்டா இருக்குது. இங்க பாருங்க இப்படி இல்லாமா பட்டாசு மக்கள். சொன்ன அஜந்தா அப்படி கேட்டு டிஃப்ரெண்டா பண்றேன். எங்கேயா இருக்கு தெரியும்? இங்க பாருங்க மீன் மாதிரி. ஓ மீன்ல ஃபவுண்டன் ஆகிற மாதிரி. அது மீன் மாதிரி நந்துட்டு போகுமா? அப்பெல்லாம் போகாது. பல்லவி பாருங்க வேற லெவல்ல விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன விட பேசுறா. மக்கள்லாம் சிரிப்பாங்க வல்லவி. சரி ரைட்டு வச்சலாமா மீன் பட்டாசு? வைக்கலாம். ஓகே அப்பா போயிடுச்சுங்க. ஓகேயா எடுத்து கையில் முடியா கையிலெல்லாம் பிடிக்கிறது இல்ல, வச்சு வெடிக்கிறது தான். கையில் பிடிக்கிறதாமா? நான் கையில் எடுத்த மக்கள் அது ஒண்ணுதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இன்னொன்னு வருது. சொன்னால வந்து இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும் சேஃப்டியா வெடிங்க. ஒண்ணு வெடிச்சு இன்னொன்னு வருது. தலையில ஒண்ணு வால் ஒண்ணு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. அவ்வளோதான் புஸ்வான ஃபவுண்டைனுங்க. புஸ்வானத்தான் மேலே போய் வச்சு இதையெல்லாம் பட்டாதான் மாட்டிட்டானுங்க. ஏ கலர் பாரு செம்ம. செம்ம கலர் மக்களே. ஃபைனலாக பாருங்க மக்கள் ஐஸ்கிரீம் பட்டாசு. இந்த அஜந்தா கம்பெனிக்காரங்க மூளை எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல. விதவிதமாக பட்டாசு தயாரிச்சுக்கிறாங்க இந்த கம்பெனியில் மட்டும். கை நடுக்காமல் பார்த்து பட்டா அழகாவை. ஓகே சூப்பர். கோன் பட்டாசு மக்கள். எக்ஸ்ப்ளோசரை குறைச்சிருமா? மக்கள்ஸ் 2 நாளாக காட்டில் வெடிக்கிறதெல்லாம் வெடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி இந்த சங்கு சக்கரை சுற்றுறதெல்லாம் வந்து கடைசியாக வீட்டில் வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணிடலாங்க. சரிங்களா? சரி வாங்க வச்சிடலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டு. இதை நேற்று நான் காட்டில் வச்சோம், அங்கே வச்சு வீணாக போச்சு. ஏன்னா அது வந்து வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். மாமா இந்தாங்க ஒன்றா வைங்க, ஒன்று வச்சுட்டு ஒன்று வைங்க. அப்படியே வச்சிடலாம். எப்படி வெடிக்க சுத்தணும் மட்டும் பாருங்க. அதான் பாருங்க. எங்க ஆளுக்கு ஒன்று ஊந்துட்டு போச்சு. எங்க இங்க வருது என்ன? மக்களே அதுக்கடுத்து அஜந்தா பேரல் ட்ராப்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் ஒன்று வச்சு அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்னா இது வந்து சங்கு சக்கரம் தான். சரிங்களா? ஓகே வைக்கலாமா? சங்கு சக்கரங்க. எப்படி இதெல்லாம் மோசம் மக்கள். டேஞ்சரு. இந்த என்னது மினியன். ஆமாம் இதை வைங்கம்மா. என்ன வேணும்னு தெரியல, என்ன வேணுமோ தெரியல. சேஃப்டி எடுத்துக்கப்பா. படாசுக்கு ஊந்துற போகுது. ஒன்றும் ஆகலையா? பா ஏப்பா பயப்படாதீப்பா. பிடிச்சிருக்கு போகுதுங்க. எடுத்துருங்கம்மா. ஐயோ கரும்பு இதெல்லாம் டேஞ்சரு. என்னது சல்சா டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ராக்கெட் மாதிரி இருக்குது ஐயா.
வச்சுதான் பாப்போம் என்ன பண்ணுதுன்னு. வைங்க இந்தாங்க. பாத்துக்கலாம் விடுங்க என்னத்தாயிருது நாம மேலே தான் போகுமாப்ல. வெடி வெடி அச்சோ பையனுக்கிட்டா வல்ல போவல உளுந்துறதுல. மக்களே அடுத்து பாருங்க ஒயர் சக்கரன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுங்களேன். இது ஆக்சுவலாக செமையாக இருக்கும். இது வெடிக்காது. இது கையிலே இப்படி சங்ஷன் சுற்றலாம். போன நேரம் சுற்றணும் ஏமா இந்த வாரத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டா போனால் அது வாடிக்கு சுற்று கர 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 கரன்னு சுற்று சுத்துறது தான் அது. ஆஹா இது வேணா பரவாயில்ல. ஆ இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா சுத்தும்பா. ஆஹா மெயின் மெயின் பாப்பா இங்க காட்டு, இங்க காட்டுப்பா, பயப்படாத பாப்பா. ஏ அம்மா இங்க பாருமா, இங்க காட்டுமா. பத்தை இது வேணா பரவாயில்லைப்பா. விட்டுரு விட்டுரு வட்டு விட்டுரு. ஏய் ஏய் மக்களே அடுத்து பாருங்கள் சோனிக் என்னமோ சொல்லிட்டு ஹெலிகாப்டர் பாருங்க. இல்ல இது சுத்தரதா மாம்சு, சுத்தரதா வச்சு விடுங்க. மேல போகாது, வச்சு விடுங்க மாம்சு, பரவாயில்ல. மக்களே பாருங்கள், வைங்க மாம்சு. ஏ தங்கி சக்கிறது அழகா சுத்துது. காலு கடி ஊந்துருச்சு. ஆமா எதுவும் ஆகல. அப்படின்னா அப்படியே நின்றுக்கிறியா? எதுவும் ஆகல. அக்கட போய்க்கணுமாப்பா, இது டேஞ்சர். தள்ளி தலை தள்ளி நினைச்சேன். கவட்டை கடி வந்துருச்சு மக்கள். ஐயோ கவட்டை கடி வந்துருச்சுங்க சாமி. நானும் சுத்தர அது உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஆட்ட நினைக்கிறேன்னப்பா. தலைகளா வைக்கிறோமோ? தலைகளா வைக்கிறான். திருப்பி வைங்க. இருமாரிமா இது எப்படி இந்த பார்த்த உண்மையான ஃபங்க்ஷன் எப்படி பறக்குமா? அப்புறம் மேலே போகும், சர்ன்னு மேலே போகும். போக அப்படியே கும்பிடு மாதிரி விட்டுருப்போம்ல. வச்சு விடுங்க. சரிதா கண்ணு தள்ளிங்க எல்லாரும். ஆமா அங்க பாரு. எப்பா எப்பா மாம்சு என்ன பேர் பட்ட பட்டாசு வேஸ்ட் பண்ணிட்டா மக்கள். 3 வேஸ்ட் பண்ணிட்ட மக்கள். என்ன ஆயிட்டு பறக்குது தெரியுமா? பண்ணு வைங்களே, சூப்பரா இருந்துச்சுங்க. சாமி நானா போயிடுச்சுங்க, போயிடுச்சு மக்கள். இது வருத்துங்க. ஏரோப்ளேன் பட்டாசு கட்டாயம் வாங்குங்க. தெரியாம 3 பட்டாசு வேஸ்ட் பண்ணிட்டேன் மக்களே. அடுத்து பாருங்கள் ஜிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தா பொண்ணு. இதுதான் ஃபைனலா இதை மறந்துட்டு வைக்கிறதுக்கு. அட கோனுங்க, இது ஐஸ்கிரீம். அட ஐஸ்கிரீம்லயே 2ங்க. ஹாப்பியா? ஓகே மக்களே அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சு தீபாவளி பட்டாசு ஓகேயா. நன்றி வணக்கம் டாட்டா பை பாய் செய்யும். ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு.